السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يخفى عليه شيء في الأرض ولا في السماء وهو الذي يصوركم في الأرحام كيف يشاء لا إله إلا هو العزيز الحكيم. حسبي الله العظيم. அன்பின் இஸ்லாமியர்கள், சூரத்து ஆல இம்ரானினுடைய 5வது வசனம் மற்றும் 6வது வசனம் சிறிய வசனங்கள் தான். இந்த 2 வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த யூதர்களுக்கு பதிலளிக்கின்றார். அந்த யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் உரையாடிய தகவல்களை நாம் பார்த்தோம். அப்படியாக உரையாடும் பொழுது அவர்களுக்கான பதிலாக இந்த வசனத்தை அருள்கின்றார். இன்னல்லாஹ லா யஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. நிச்சயமாக அல்லாஹ்விடமிருந்து வானம் மற்றும் பூமியில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களையும் ஒருபொழுதும் மறைக்கவே முடியாது. அல்லாஹ்விடமிருந்து எதையாவது மறைக்க முடியுமா? உலகத்தில் எப்பேற்பட்ட சதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மூடி மறைக்கப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, எவர்களுக்கும் தெரியாத இராணுவ ரகசியமாக இருந்தாலும் சரி, எவைகளாக இருப்பினும் அது அல்லாஹ்விற்கு தெரியும். இதை இன்று பல மக்கள் ஈமான் கொள்ளாததனுடைய காரணம்தான், இதை நாம் சரியாக ஈமான் கொள்ளாததனுடைய காரணம்தான் பாவங்களை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். என்னை யாரும் பார்க்கவில்லை, இது யாருக்கும் தெரியாது என்ற ஒரு சூழல் வரும் பொழுது ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ்விற்கு நான் செய்வது தெரியும், அல்லாஹ் மறுமையில் இதை குறித்து என்னிடம் கேள்வி கேட்பான் என்ற ஒரு ஈமானும் என்ற ஒரு பயமும் இருந்தது என்று சொன்னால் அந்த பாவத்தை செய்வானா? யாரும் இல்லை என்ற பொழுது ஒரு மனிதன் செய்ய முயலக்கூடிய பாவத்தை ஒரு சின்ன ஒரு சிசிடிவி கேமராவை அவன் கண்டான் என்று சொன்னால் அந்த கேமரா வேலை கூட செய்யாது, சும்மா பேருக்கு தான் மாட்டப்பட்டு இருக்கு. ஒரு சின்ன கேமராவை பார்த்து விட்டான் என்று சொன்னால் அந்த பாவத்தை செய்ய மாட்டான். அது ஒரு திருட்டாக இருக்கட்டும், எவையாக வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், அந்த பாவத்தை செய்ய மாட்டான். காரணம் என்ன? நம்மை யாரோ கண்காணிக்கின்றார்கள் என்ற ஒரு அச்சம் உண்மையிலேயே அவனுடைய உள்ளத்தில் ஏற்படும் பொழுது அந்த பாவத்தை செய்வதை விட்டு அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான், தன்னை தடுத்து கொள்கிறான். ஆனால் எந்த ஒரு சிசிடிவி கேமராவோ எந்த விதமான முகாந்தரமோ இல்லாத ஒரு சூழலிலும் கூட இறைவன் தன்னை கண்காணித்து கொண்டே இருக்கின்றான் என்பதை ஒரு மனிதன் உறுதியாக உள்ளத்தில் நம்பி இருக்கின்றான் என்று சொன்னால், அதை ஈமான் கொண்டு விட்டான் என்று சொன்னால், எந்த பாவத்தையாவது ஒரு மனிதன் செய்வானா? செய்ய மாட்டான். ஒரு பொய் பேசுவதாக இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன பாவங்களாக இன்று எவைகளை நாம் கருதுகின்றோமோ அந்த சின்ன சின்ன பாவங்களாக இருக்கட்டும், எதையும் ஒரு மனிதன் செய்ய மாட்டான். இதை சரியான முறையில் ஈமான் கொண்டான். அப்போ அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னல்லாஹ லா யஃபா அலைஹி ஷைஉன், லா யஃபா அலைஹி ஷைஉன் என்று சொன்னால் உறுதியாக பதிவு செய்யக்கூடிய வாசகம் இது. அவரிடமிருந்து எதையுமே உங்களால் மறைக்க முடியாது. நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் யாருக்கும் தெரியாது, நம்ம தப்பிச்சிட்டோம், ஒரு விவாதத்தில் யாருக்கும் தெரியாமல் நம்ம அதை மறைச்சிட்டோம் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். இன்றும் பலருடைய உள்ளங்களில் பல ரகசியங்கள் காத்து கொண்டு இருக்கும் அல்லாஹ்விடம் வெளிப்படுவதற்கு. ஆனால் அதை அனைத்தையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. அவன்தான் உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்களுடைய கருவில் நீங்கள் இருக்கும் பொழுது அவன் தான் நாடிய விதத்தில் உங்களுக்கு அவன் உருவத்தை அவன் கொடுத்தான். லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். வணங்க தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் கிடையாது என்பதாக சொல்லி இந்த சூரத்து ஆல இம்ரானுடைய 6வது வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவு செய்கிறான். அன்பின் இஸ்லாமியர்களே, நாம் ஏற்கனவே பார்த்ததை போன்று இந்த வசனம் அந்த யூதர்களுக்கு பதிலாக அருளப்பட்ட வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் அவன்தான் உங்களை கருவில் படைத்தவனாக இருக்கிறான், உங்களுக்கான உருவத்தை கருவில் அவன்தான் உங்களுக்கு வணங்கினான் என்று சொல்லும் பொழுதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் எதை பதிவு செய்ய வருகிறான்?
நீங்கள் யாரை இறைவன் என்று நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இறைவனுடைய பிள்ளை என்று நீங்கள் வர்ணித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, சிலாகித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அவர்களையும் நாம் தான் கருவில் என்ன செய்தோம்? படைத்தோம். அவர்களுக்குமே நாம் தான் என்ன செய்திருக்கிறோம்? அவர்களுடைய கருவில் வைத்து அவர்களுக்கான உருவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். லா இலாஹ இல்லாஹு. எனவே வணங்க தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம், அவன் மிகவும் கண்ணியமிக்கவனுமாகவும், ஹக்கீம் மிகவும் அனைத்தையும் அறிந்த ஞானம் மிக்கவனுமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை முடிவு செய்கிறான். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு மகன் இருக்கின்றது, ஒரு அல்லாஹ்வினுடைய மகனார் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்றோ, இறைவன் கருவிலிருந்து பிறந்து வந்த ஒரு குழந்தை என்று சொல்லும் பொழுது இறைவனுக்கான இலக்கணத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படும் விதத்தில் இருக்கிறதா இல்லையா? இறைவன் என்பவன் அவன் ஒருவன், அல்லாஹு அஹத், லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாரால் பெறப்படவும் இல்லை என்ற ஒரு கண்ணியமான ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்கும் விஷயமாக இந்த அவர்களுடைய கருத்து இருக்கின்றது அல்லவா? அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முறியடிக்கும் விதமாக சொல்லி காட்டுகின்றான். ஒரு அஸீஸுல் ஹக்கீம், அவன் நிலையான கண்ணியத்தோடு இருக்கக்கூடியவன். அவன் நீங்கள் நினைப்பதை போன்று இந்த கருவில் பிறந்து வரக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் மாறாக கருவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் உருவம் பெறக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக சொல்லி இந்த வசனத்தின் வழியிலாக அந்த யூதர்களுக்கு ஒரு தக்க பதிலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்குவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அன்பின் இஸ்லாமியர்களை அந்த அடிப்படையில் யூதர்களுக்கு மேலும் தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வேதம் சம்பந்தமாக, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை எப்படி அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் நாம் எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், இந்த வசனங்களை அவர்கள் சரியாக ஈமான் கொள்ளாமல் போனதனுடைய விளைவு தானே அவர்கள் இந்த வசனங்களை பொய்ப்பிப்பது, இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் போவதெல்லாம். இன்றைய தினம் ஃபஜ்ரில் கூட ஓதி காட்டப்பட்ட வசனத்தில் நாம் ஓதினோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்தில் சொன்ன செய்தி, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நிச்சயமாக நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூலாக இருக்கின்றேன். எப்படிப்பட்ட ரசூல்? முஸத்திகல் லிமா பைன யதைய மினத் தௌராத், எனக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத் என்ற வேதம் இருக்கிறது அல்லவா, அந்த தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூதராக, இஞ்சிலோடு நான் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதராக இருந்து கொண்டிருக்கின்றேன். முஸத்திகல் லிமா பைன யதைய மினத் தௌராத் வ முபஷ்ஷிரம் பிரசூல், மேலும் எனக்கு பின்னால் ஒரு நபி வருவார், ஒரு ரசூல் வருவார் என்று உங்களுக்கு சுப செய்தியும் சொல்லக்கூடியவனாக இருக்கின்றேன். இஸ்முஹு அஹ்மத், அவருடைய பெயர் அஹ்மதாக இருக்கும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அப்படி செய்திருக்கும் பொழுதும் கூட இந்த வசனங்களை அவர்கள் ஈமான் கொள்ளாமல் மறுப்பதுதான் அவர்கள் மிகப்பெரிய வழிகேட்டில் இருப்பதற்கான காரணம் அல்லவா? அப்போ இந்த வசனங்களை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், இந்த வசனங்களை எவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள், எவர்கள் அதன்படி நடக்க மாட்டார்கள் என்று அடுத்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். சூரத்து ஆல இம்ரானுடைய 7, 8, 9வது வசனத்தில் இன்ஷா அல்லாஹ் அந்த வசனம் சம்பந்தப்பட்ட விளக்கத்தை நாளைய தினம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனை மார்க்கத்தை சரியான வழி கற்றறிந்து அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஹாதா மினல் இல்மு மின் இன்டில்லாஹ், அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.